முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். பழனிசாமின்னு சொன்னா அது பொய், பித்தர் அப்படிதான் வரும். 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். மதத்தையும் ஜாதியையும் பேசுற யாராக இருந்தாலும் எங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்ணியத்தோடு பேசுங்க. குடும்பத்தை பத்தி யாரும் பேசாதீங்க. அப்படி மீண்டும் நீங்க பேசினா கடுமையான விளைவுகளை சந்திக்க. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாதுமா. இது கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இந்த நீ தானே கேட்ட, இந்த நல்லா இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யார் காலிலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? டிவி காலில் விழுந்தாரு, அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்ப நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் காலம் இல்லைன்னு நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற 1ஆம் நம்பர் மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அவர் எதுக்கு பேசணும்? அவர் டெபாசிட்க்கு போறாரு. டெபாசிட்க்கு செய்வீங்களா? டெபாசிட்க்கு வேண்டும் செய்வீங்களா? ஆரணியில எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, அவரால் நடக்கவே முடியல, அவருக்கு வயசு ஆயிடுச்சு, அவர் ஏன் எலெக்ஷன்ல நிக்கணுமான்னு ஆரணியில எடப்பாடி பேசி இருக்கிறார் சார். எடப்பாடி பேசுகிற பொய்யது ஒன்று வேணும்னா என்னோட நடைமுறைக்கு பந்திட்டு வர்றாங்க.